எல்லாரும் டெல்லியில திமுகவுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது, திமுக என்ன முடிவு எடுக்க போகுது, பாஜகவுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்க போறாங்களா, மசோதாவுக்கு வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்க போறாங்களா, இல்லைன்னா வெளிநடப்பு செஞ்சு மறைமுகமா ஆதரவு தெரிவிக்க போறாங்களான்னு டெல்லி பத்தி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல, அதாவது திமுக ராகுல் காந்தி அவர்களுக்கு செக் வைக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எதிர்பாராத விதமா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தரமான செக் வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதாவது எதிர்பாராத நேரத்துல தாவேகாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு திமுக. விவரம் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்துல தாவேகா ஆட்சி அமைத்த அந்த முதல் நாள்ல இருந்து இந்த ஆட்சியில ரொம்ப நாள் நீடிக்காது, தாவேகா ஆட்சி கூடிய விரைவில் கவிழ்ந்துரும், அதாவது 3 மாசத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், 6 மாசத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும்னு தொடர் விமர்சனங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். அதுவுமே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சரே இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா, அப்போ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்குமா, ஒரு திட்டம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வில்லங்கத்துக்கு ஆயுதமா இப்போ நீதிமன்றத்தை கையில் எடுத்திருக்காங்க திமுக. அதாவது பெரம்பூர், திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியிலையுமே போட்டிட்டு 2 தொகுதியிலையும் ஜெயிச்ச முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு பெரம்பூர் தொகுதியை மட்டும் தன் வசம் தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டாரு. ஆனா இப்போ அந்த பெரம்பூர் தொகுதியில கூட சட்டமன்ற உறுப்பினரா இருக்க முடியாத ஒரு நிலைமைய விஜய் அவர்களுக்கு இப்ப திமுக ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் ஜெயிச்சதே செல்லாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் கொடுத்தாரு இல்லையா தேர்தல் அபிடவிட், அந்த அபிடவிட்டே செல்லாது, இந்த வெற்றியில குளறுபடி இருக்குன்னு திமுக வேட்பாளர், பெரம்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் ஆடி சேகர் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குல ஒரு முக்கியமான அப்டேட்டை சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவர் கொடுத்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்னும் 3 வாரங்கள்ல நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டீஸை அனுப்பியிருந்தாங்க. 3 வாரம் கடந்துமே அந்த நோட்டீஸுக்கு எந்த பதிலுமே வரல. என்னடா பதில் வரலன்னு கேட்கும் போது, எங்க கைக்கு நோட்டீஸே வரலன்னு விஜய் தரப்புல இருந்து வாதத்தை முன்வைக்க, நோட்டீஸ் வரலன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு புது நோட்டீஸை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு, இன்னும் விவரமா சொல்லணும் அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியில மாண்புமிகு விஜய் அவர்கள் ஆர்டி சேகர் அவர்களோட வாக்கு வித்தியாசத்துல பார்த்தோம்னா 53,715 வாக்கு வித்தியாசத்துல மொத்த வாக்குகள் 1,20,365 வாக்குகள் பெற்று ஜெயிக்கிறாரு. ஆனா ஜெயிச்சு என்ன பிரயோஜனம், அந்த ஜெயிச்சதே செல்லாது, அபிடவிட்டே செல்லாது அப்படின்னா இந்த வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் விவரமா சொல்லணும் அப்படின்னா, இந்த அஃபிடவிட்டை கொடுக்கும்போது அதில் ஒரு சில விவரங்கள் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது முதல்ல கொடுக்கப்பட்ட அஃபிடவிட், அதாவது மார்ச் 30ஆம் தேதி தான் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறாரு. அந்த அஃபிடவிட்ல நோ கிரிமினல் கேசஸ் அப்படின்னு அதில் பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறமா திருத்தப்பட்ட அஃபிடவிட், இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது 3 நாள் அஃபிடவிட் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது ஒரு தொகுதியில் மட்டுமே. அப்போ 2 தொகுதியில் பார்த்தோம்னா நிறைய 6 அஃபிடவிட் கிட்ட கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட திருத்தப்பட்ட அஃபிடவிட் ஏப்ரல் 4ஆம் தேதி கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கும்போது அதுல 2 எஃப்ஐஆர்கள் என் மேல இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டாரு. இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி மாத்திருக்கீங்க அப்படிங்கும்போது, எங்க மேல கேஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, நானே சோசியல் மீடியாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது டிவி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர் அப்படியே மிஞ்சுற அளவுக்கு என் மேல இருக்க கேஸே சோசியல் மீடியா பார்த்து தான் எனக்கே தெரிய வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு எதிர்பாராத விதமான ஒரு பதில் விஜய் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. அதுவுமே மார்ச் 30ஆம் தேதி அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்படுது. அதாவது இவரை வேட்புமனு தாக்கல் கொடுத்துட்டு வர வழியில பிரச்சாரம் செய்யறாரு. பிரச்சாரம் செய்யும் போது அங்க பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கேஸ் வருது. அது ஒரே நாள் அஃபிடவிட் கொடுக்கப்பட்ட அதே நாள் அப்படிங்கிறதுனால நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஆனா ஆகஸ்ட் 21, 2025 அன்னைக்கு மாநாட்டில் பவுன்சர்களை வைத்து தாக்கியதா ஒரு கேஸ் இருக்கு. அந்த பவுன்சர் விவகாரம் எவ்வளவு பெருசா மாறிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது விஜய் அவர்களுக்கு மட்டும் தெரியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சரி, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி உங்க மேல கேஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறமா திருத்தப்பட்ட அஃபிடவிட்டை நீங்க சமர்ப்பணம் செய்யறீங்க. ஆனா உங்க சொத்து விவரம் என்ன அப்படிங்கிறது கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அங்க வருது. அதே அஃபிடவிட்ல தான் இதுவுமே வருது. பெரம்பூர்ல கொடுக்கப்பட்ட அந்த அஃபிடவிட்ல மொத்த சொத்து விவரம், அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாம் சேர்த்து 624.73 கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அப்படியே நம்ம திருச்சி கிழக்குக்கு வருவோம். திருச்சி கிழக்குல கொடுக்கப்பட்ட அஃபிடவிட்ல 335.20 கோடி தான்
சொத்து மதிப்பு அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்படியே ஒட்டுமொத்தமா 200 கோடி ஒரு படத்தோட சம்பளமே காணாம போயிருக்குங்க. அப்ப இந்த கேப்ல ஏதாவது படத்தோட சம்பளம் வந்ததா என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்படி பார்த்தாலுமே முன்னாடி கொடுக்கப்பட்டது அதிகமா இருக்கு. 2வது கொடுக்கப்பட்ட அஃபிடவிட்ல அந்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல கோளாறு நடந்திருக்கு. ஏதோ ஒண்ணு நீங்க வந்து தவறான முறையில ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏதோ சொத்து விவரங்கள மறைக்கிறீங்க. அதுவுமே ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கக்கூடிய அவ்வளவு பிரபலமான நடிகருக்கு ஒட்டுமொத்த சொத்து மதிப்பே 600 கோடி அப்படின்னு சொன்னாங்க. அது வேற கதை. அது அவங்க பார்த்துக்குவாங்க. பட் நீங்க குடுத்த விவரங்கள்லயாவது ஒழுங்கா குடுத்திருக்கலாமே, முறையா குடுத்திருக்கலாமே. ஒரே ஆளு தான் 2 தொகுதியில போட்டியிடுறீங்க. அதுவும் 100 கோடிக்கு மேல இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வழக்குக்கு இசிஐ தேர்தல் ஆணையமே பதில் சொல்லணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு ஆரம்பத்துல விசாரணை செய்யும் போது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது 1. 2வது பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் செய்யறது. குறிப்பா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் 21, 2026 அன்னைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய விஜய் அவர்கள் சென்னை OMCA மைதானத்துல பிரச்சாரம் செய்யறாரு. அந்த பிரச்சாரத்துல குழந்தைகளை மையமா வச்சு உங்க வீட்ல நீங்க வந்து சாக்லேட்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி, கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லி அடம் பிடிங்க அப்படிங்கிறாரு. ஒரு கிண்டர் ஜாயோட ஒட்டுமொத்த மக்களோட 5 வருஷத்தையுமே ஒப்பிட்டு அந்த ஆட்சியை வந்து மாற்றுறதுக்காக அவர் வந்து ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம குழந்தைகளே நேரடியா பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளையுமே நம்ம ரீல்ஸ் மூலியமா அதிகமா பார்த்துருக்கோம். ஸோ இப்படி எடுக்கும்போது நம்ம இந்திய சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 123 RP ஆக்ட் படி இது வந்து ஒரு குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். அது மட்டும் இல்லாம இது வந்து பிளாக்மெயில்ல வருது. குழந்தைகளை வச்சு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அந்த கேஸ்லயுமே வருது. மைனரை நம்ம தேர்தலுக்காக பயன்படுத்துறது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு குற்றமா நம்ம தமிழகத்துல இந்திய சட்டத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தைகளை வச்சு இவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு. இதை வந்து குழந்தைகளே உறுதிப்படுத்துறாங்க. குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் கிட்ட நீங்க வந்து விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அழுது அடம் பிடிக்கக்கூடிய அந்த ரீல்ஸ்கள் வந்து அதிகமா வைரல் ஆயிருந்து அது ஒரு உதாரணம். இதை வந்து விஜய் அவர்களே ஏத்துக்கிட்டாரு, அதை உறுதிப்படுத்திருக்காரு விஜய் அவர்களே. எப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு நன்றி சொல்றாரு. நீங்க வாக்கு செலுத்துறவங்களுக்கு நன்றி சொல்றீங்க, 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நன்றி சொல்றீங்க, இது வேற விஷயம். ஆனா நம்மளுடைய வெற்றி வந்து குழந்தைகள் இல்லாம சாத்தியமற்றது. குழந்தைகள் தான் முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்மளோட வெற்றில அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தைகளை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லி, ஆமா நான் குழந்தைகளை வச்சுதான் கேம்பெயின் பண்ணேன் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. இது 2வது. 3வது பார்த்தோம்னா தேர்தல்ல எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த செலவினங்கள்லாம் மறைக்கிறது. பொதுவா இசிஐயோட நார்ம்ஸ் படி ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறது அவங்க தொகுதிக்கு மொத்தமா 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம். ஆனா விஜய் அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணார் அப்படிங்கிறது இசிஐக்கே தெரியாது. ஏன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயே இதை பத்தின எந்த ஒரு குறிப்புகளும் கிடையாது. இவங்க வந்து வெளிப்படையா வெளியிட்டு இருந்தாதான் அதுல வந்திருக்கும். எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படிங்கிறத மறைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு வழக்குமே இருக்கு. அப்போ எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க, ரூட் மூலியமா அதிகமா செலவு பண்ணப்பட்டிருக்கு, சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சருக்கே இவ்வளவு செலவுகள் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் இதுக்குள்ளேயே வருது, செக்ஷனா வருது. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சொத்து விவகாரத்திலேயே இன்கம் டேக்ஸ் வந்து இதுல வந்து உள்நுழைஞ்சு விசாரிக்கணும்னு இதே நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இசிஐ வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. கூடவே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்னு நீதிமன்றம் நோட்டீஸே அனுப்புது. 3 வாரத்துல நீங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸே அனுப்புறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான பதில் எங்கேயுமே வரல. ஏன்னா இதுக்கான பதில் வரும்போது விஜய் அவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளங்கள் எல்லாமே வெளிவரும். இப்போ கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்லேயோ இஃப் கேரக்டர்லேயோ போட்டு சொல்லப்படலை. இது எல்லாமே ஆதாரங்களோட முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதுவுமே அதே தொகுதியில் போட்டியிட்டு ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய 2வது இடத்துல இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் RD சேகர் அவர்கள் தலைமையிலேயே கொடுக்கப்பட்ட வழக்குகள். அவருக்கு முன்னாடியுமே தனிநபர்கள் இது குறித்து நிறைய வழக்குகள் எல்லாமே தொடுத்திருந்தாங்க. விசிகாவை சேர்ந்த ஒருத்தர் கூட குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வழக்கு தொடுத்திருக்காங்க. என்னோட பையன் வந்து அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதை தாண்டி இன்னும் பல தனிநபர்கள் கொடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டுட்டு இது தேர்தல் மனுக்களா மட்டும்தான் கொடுக்க முடியும், இது முழுக்க முழுக்க தேர்தல் சார்ந்தது, தனிநபர் வழக்கா இதை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நீதிமன்றம் தள்ளுபடி பண்றாங்க. தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறமா தான் RD சேகர் அவர்கள் இப்படி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறமா பதிலுமே கேட்கறாங்க. இன்னும் இசிஐ கிட்ட இருந்து பதில் வரல, இன்கம் டேக்ஸ் கிட்ட இருந்தும் பதில் வரல, விஜய் அவர்கள் கிட்ட இருந்து பதில் வரல. அப்போ நீங்க அவ்வளவு உஷாரா இருக்கிறீங்களா அப்படின்னு
சொல்லிக்கிட்டு நீதிமன்றம் அப்போ நாங்கள் எவ்வளோ உஷாராக இருப்போம்னு உங்களுக்கு நோட்டீஸ் வந்து கிடைக்கல அப்படிதானே. அப்போ நாங்கள் வந்து கரெக்டான அட்ரஸ் எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு போய் சேர மாதிரி புது நோட்டீஸை ஒன்று ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு முக்கியமான உத்தரவை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே பதில் சொல்லலை அப்படின்னா அதுக்கப்புறமா கான்சிக்வன்சஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம குதிரை பேர வழக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கமா இருக்கு. இந்த குதிரை பேரம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவருடைய வெற்றி செல்லாது அப்படின்னு ஆளுநர் அவர்களே அறிவிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கத்துல இந்த வழக்குகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா விஜய் அவர்களுடைய வெற்றி செல்லாது. அதையும் தாண்டி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை மீறிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்குமே இப்போ நிலுவையில தான் இருக்கு. அதாவது சுத்தி எல்லா இடத்துலயும் செக் வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. கோவிலுக்குள்ளேயோ மசூதிக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ கட்சி சார்ந்த சின்னங்களையோ கொடிகளையோ எதையுமே நீங்க அடையாளப்படுத்துற மாதிரி எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். ஆனா அதையும் தாண்டி கட்சி கொடியை போட்டுட்டு முட்டி போட்டு சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ண அந்த வீடியோவே ரீல்ஸ் எடுத்து போட்டு வாலண்டியரா தானாவே மாட்டிக்கிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கு. இந்த வழக்குகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்ட வழக்குகள். இப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. பதில் சொன்னாங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வசமா சிக்கி கொண்டார் அப்படின்னு தான் அர்த்தம். சிக்கி கொண்டார் அப்படின்னா பதவியுமே பறிபோகும். பதவி பறிபோகக்கூடிய பட்சத்துல முதலமைச்சராகவும் இவர் இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்து உருவாகும். இது உருவாகுமா, இதுக்கு பதில் கொடுப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுப்போம்.